குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். 8/4/2024 வின்வின் ட்ரா நம்பர் 764க்கான கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் அண்ட் ஜாக்பாட் கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இப்போ 7ஆம் தேதிக்கான ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 174158 அப்படிங்கிறது 7ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு. இப்போ 7ஆம் தேதிக்கான என்னோட கெஸ்ஸிங் என்ன கொடுத்தேன் அப்படின்னு பார்த்துட்டு இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். இப்போ 7ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா, இங்கே பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நேற்று ரிசல்ட்டு 887 பாஸ் ஆகிருந்துச்சு. அதில் பேலன்ஸ் நம்பர்னு பார்த்தோம் அப்படின்னா 937. ரிசல்ட் நம்பர் பேலன்ஸ் நம்பர் பார்க்க சொல்லியிருந்தேன். இல்லை அப்படின்னா பாக்ஸோட நியரஸ்ட் நம்பர் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பாக்ஸோட நியர் எந்த நம்பர் இருக்கோ, நான் ஒரு சில நம்பர்ஸ் கொடுப்பேன், அந்த நம்பர்ஸ் உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்தால் பாருங்கள், இல்லை அப்படின்னா பாக்ஸோட நியர் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஜாக்பாட் கெஸ்ஸிங் சேர்த்து கொடுக்கறதுனால பாக்ஸோட நியரஸ்ட் நம்பர் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இங்கே பார்த்தோம் அப்படின்னா அதுவும் இல்லாமல் 887 வந்துருந்துச்சு. 88 வந்ததுனால போர்டு 8 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு வீடியோவில் சொல்லியிருப்பேன். பட் ரிசல்ட் எப்படி வந்திருக்கு பார்த்தோம் அப்படின்னா, அந்த பாக்ஸ் கீழே பார்த்தோன்னா பாக்ஸில் ஒரு நம்பர் 8 ரிப்பீட் ஆகிருக்கு போர்டு. அது கீழே பார்த்தோம் அப்படின்னா 815 ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா 158 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. அந்த நம்பரை பேஸ் பண்ணி தான் இருக்குது 158 அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சார்ட் கொடுத்துருந்தேன். இன்னொரு சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸ் இருந்துச்சு, ரிசல்ட் நம்பர் பேலன்ஸ் நம்பர் அப்படின்னு கொடுத்துருந்தேன். ரிசல்ட் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 887, பேலன்ஸ் நம்பர் 562. ரிசல்ட் நம்பர் பேலன்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அகைன் 8 அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகிருக்கு போர்டு. பேலன்ஸ் நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா 562 பேலன்ஸ் நம்பர், 5 ரிப்பீட் ஆகிருக்கு. 5 அப்படிங்கிறது பேலன்ஸ் நம்பர்லேருந்து வந்திருக்கு. 85 அதாவது 58 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 658 6ஓட பவர் நம்பர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1. இப்போ 658 அல்லது 158 எடுத்துருக்கலாம். 158 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. எடுத்தீங்க அப்படின்னா 658 எடுத்துருக்கலாம். இல்லை அப்படின்னா பவர் நம்பர்ஸ் டைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 158 அப்படின்னு எடுத்துருக்கலாம். இந்த பாக்ஸ் பேஸ் பண்ணி பாருங்கள். எப்போவுமே பாக்ஸ் நியர் தான் இருக்கும், வேறு எங்கேயுமே இருக்காது. பாக்ஸோட நியரே பாருங்கள். பாக்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா 58 இருக்குது, அதோட நியர் பார்த்தோம் அப்படின்னா 6 இருக்குது. ஒரு சில நாள் 658 அப்படின்னு பாஸ் ஆகலாம். இல்லை அப்படின்னா 6ஓட பவர் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 158 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. இந்த ரிசல்ட்டில் உள்ள 8க்கு மேலே பார்த்தோம்னாலும் 5 இருக்குது. 5ஓட எது பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா 8 இருக்குது. இப்படி எடுத்தாலும் 58 அப்படின்னு எடுத்துக்கலாம். ரிசல்ட்டுக்கு பாக்ஸுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னாலும் 58 அப்படிங்கிறது இருக்குது. 58 இங்கே பார்த்தாலும் 58, இதுக்கு மேலே பார்த்தாலும் 58, பாக்ஸுக்குள்ளே பார்த்தாலும் 58, 658 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் எடுத்துருக்கலாம். எடுத்திருந்தீங்க அப்படின்னா சந்தோஷம். எப்படி எடுத்தீங்க அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் எப்போவுமே என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ரிசல்ட் நம்பர் பேலன்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஆல்போர்ட் நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிடுவேன். 88 வந்ததுனால போர்டு 8 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ அது மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா 58 அல்லது 6828 அப்படின்னு எடுத்தாலும் ஆல்போர்டில் 58 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கும். அதுவும் இல்லாமல் ஆல்போர்ட் நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன். ஆல்போர்ட் நம்பர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 17 கொடுத்துருக்கேன். ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா 174158 158 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. இப்போ 17 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு உள்ள 3 நம்பர்ஸில் போயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 22 கொடுத்தேன். 22 அப்படிங்கிறது ஜாக்பாட்டில் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருந்துச்சு 22. அடுத்து பார்த்தீங்கன்னா 3013 அல்லது 30 கொடுத்தேன். 130 அப்படிங்கிறது ஜாக்பாட்டில் பாஸ் ஆகிருக்கு. 13 பாஸ் ஆகிருக்கு, 30 பாஸ் ஆகிருக்கு. இப்போ கொடுத்த ஆல்பம் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 22 அல்லது 33 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 1330 கொடுத்துருந்தேன். இப்போ 22ங்கிறது ஜாக்பாட்டில் பாஸ் ஆகிடுச்சு, 30ங்கிறது ஜாக்பாட்டில் பாஸ் ஆகிருக்கு, 13ங்கிறதும் ஜாக்பாட்டில் பாஸ் ஆகிருக்கு. இந்த ரிசல்ட் நம்பர் பேலன்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் வின்னிங் நம்பர் கிடச்சிருக்கு. எப்போவுமே ஃபஸ்ட்டு எதை பேஸ் பண்ணி எடுத்தாலும் ரிசல்ட் நம்பர் பேலன்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி நியரஸ்ட் நம்பர் இருக்கான்னு பாருங்கள். அது மாதிரி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். ஒரு சில நாள் டைரெக்டாக வரும், ஒரு சில நாள் எனி ஒன் நம்பர் பவர் நம்பர்ஸாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி தான் வந்திருக்கு 658. 6ஓட பவர் நம்பர் 1, அதனால் 158 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்திருக்கு. அப்படிங்கிறது 158. அடுத்து பார்த்தீங்கன்னா
322ங்கிறது ரிசல்ட்டு. ஆல் போர்டில் 22 கொடுத்துருந்தேன். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 3 பேஸ் பண்ணி 2 இருக்குது, 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. இப்போ 322 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. இங்கேயும் 3 அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா 3 இருக்குது, 322 ரிசல்ட்டு. அடுத்தது ரிசல்ட் வந்த நம்பருக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா 130 ரிசல்ட். 10 இருக்குது, கீழே பார்த்தோம் அப்படின்னாலும் 3 இருக்குது, அதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னாலும் 3 இருக்குது. 130 அப்படிங்கிறது ஜாக்பாட்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது 981. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 991 அப்படிங்கிறது 199 அப்படிங்கிறத ரிவர்ஸில் எடுத்தோம் அப்படின்னா 991 அப்படின்னு எடுக்கலாம். 991 வந்து 981 அப்படின்னு ஜாக்பாட்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபுல் வின்னிங் நம்பர்ஸ் தான் கிடச்சிருக்கு. நீங்கள் எப்படி எடுத்தீங்க அப்படின்னு தெரில. எப்போவுமே என்ன வீடியோ சொன்னாலும் ஃபஸ்ட்டு வந்து ரிசல்ட் நம்பர், பேலன்ஸ் நம்பர் பாருங்கள். அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஃபுல் நம்பர்ஸ் பாஸ் ஆகும். இல்லை அப்படின்னா ஆல்போர்ட் நம்பர்ஸ் பாஸ் ஆகும். ஏபிபிசி அல்லது ஏசிங்கிறது கண்டிப்பாக ரிசல்ட் நம்பர், பேலன்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி பாஸ் ஆகும். அந்த எந்த நம்பர் பாஸ் ஆகும் அப்படிங்கிறது அதோட நியரஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா, இப்போ எப்படி எடுக்கணும் அப்படின்னா 85 அல்லது 58 எடுக்கலாம். அதையோட 8ஓட 86 ஆர் 68 எடுக்கலாம். 82 ஆர் 28 எடுக்கலாம். 7 அது மாதிரி 75 ஆர் 57, 76 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது கீழே வந்து எந்த நம்பர்ஸ் இருக்கோ அந்த நம்பரை பேஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்க முடியும். இன்றைக்கி ஃபுல் வின்னிங் நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கான கெஸ்ஸிங் என்னன்னு பார்ப்போம். இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா நேற்று எடுத்த சார்ட்டே தான் இன்றைக்கும் எடுத்திருக்கேன். அதை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட் வரும். 7, 8, 9 3 நாள் கண்டிப்பாக இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி தான் வரும். ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சொல்கிற பிளேஸை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க. நான் ஒரு சில நம்பர்ஸ் கொடுப்பேன், அந்த நம்பர்ஸ் வந்தால் பாருங்கள். இல்லை அப்படின்னா ரிசல்ட்டை, ஏன்னா நிறைய நம்பர்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ், நிறைய நம்பர்ஸ் கொடுக்கறது மாதிரி இருக்கும். அதனால தான் நம்பர்ஸ் கொடுக்கல. ஒரு சில நம்பர்ஸ் மட்டும் வரலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் வந்து நிறைய நம்பர்ஸ் வர்றதுக்கான. அதனால் எப்போவுமே நியரஸ்ட் நம்பர் மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் வந்து நியரஸ்ட் நம்பர் என்ன நம்பர்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி எடுங்க. இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 158 அப்படிங்கிறது இதில் பாஸ் ஆகிருக்கு. இப்போ நாளைக்கான ரிசல்ட் என்ன அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய 125 அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வரணும். 125 டைரெக்டாக 125 வரலாம், இல்லை 215 வரலாம், இல்லை 521. இந்த நம்பர் வந்ததுனால இது நேராக இருக்கக்கூடிய, அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர்ஸும் பாருங்கள். இது பக்கத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா 107 இருக்குது. 107 ஆல்ரெடி பாஸ் ஆகிருக்கு. 771 ஆல்ரெடி பாஸ் ஆகிருக்கு. ரிப்பீட்டடாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா எந்த நம்பர் வரும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சாய்ஸ் 125. ஏன்னா இங்கே அதாவது ஃபஸ்ட்டு 3 நம்பரு, அடுத்த 3 நம்பர் எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த 3 நம்பரில் ஃபஸ்ட்டு 815 இருக்குது. அதுக்கு நேராக எதிராக பார்த்தோம் அப்படின்னா 125 அப்படிங்கிறது இருக்குது. இப்போ 125 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் நாளைக்கு. அதனால் 125 பாக்ஸ் எடுத்திருக்கேன். 125 ஆர் 152 பாக்ஸ் நம்பர்ஸ் தான் அது. 215 ஆர் 251, 512 ஆர் 521, 125 பாக்ஸ் எடுத்திருக்கேன். டைரெக்டாக வந்துச்சு அப்படின்னா இது மாதிரி பாக்ஸ் நம்பர்ஸாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி எடுத்தால். இல்லை அப்படின்னா இதோட பவர் நம்பர்ஸ் எனி ஒன்று வந்து பவர் நம்பர்ஸ். இப்போ 125 அப்படிங்கிறது 15 அப்படியே வரலாம், 2க்கு பதிலாக பவர் நம்பர்ஸ் வரலாம். இல்லை அப்படின்னா 1க்கு பதிலாக பவர் நம்பர்ஸ் வரலாம், 25 அப்படியே வரலாம். இல்லை 5க்கு பதிலாக பவர் நம்பர்ஸ் வரலாம். அது மாதிரி எனி ஒன் பவர் நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது. இதை நல்லா பார்த்துக்கோங்க. 125 பாக்ஸ் பவர் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ 1 வந்துச்சு அப்படின்னா 6 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 1 வந்துச்சுன்னா 6 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. சாரி 6 வர 1ஓட பவர் நம்பர் 6. 2 வந்துச்சு அப்படின்னா 7 அல்லது 4. 2 வந்துச்சு அப்படின்னா 7 அல்லது 4. 0 அப்படின்னா சாரி 5 அப்படின்னா 0 அல்லது 9. இப்போ இங்கே கொடுத்துருக்க 125 தான் எழுதியிருக்கேன். சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா 1க்கு பதிலாக 6 சேஞ்ச் ஆகலாம், 2க்கு பதிலாக 7 அல்லது 4 சேஞ்ச் ஆகலாம், 5க்கு பதிலாக 0 அல்லது 9 சேஞ்ச் ஆகலாம். இல்லை அப்படின்னா டேரெக்டாக 125 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஏன் அப்படின்னா இங்கே வந்ததுனால 815 வந்ததுனால 125 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு எடுத்திருக்கேன். உங்களோட கெஸ்ஸிங்கில் வருதான்னு பாருங்கள், வந்தால் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கான ரிசல்ட்டை பார்த்தோம் அப்படின்னா 174158. அடுத்த கெஸ்ஸிங் பார்த்தோம் அப்படின்னா 174158 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. நேற்று ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 915,
987 915 ரிசல்ட்டு. இதில் பார்த்தோம் அப்படின்னா 158 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 158 அப்படிங்கிறது டேரெக்டாக பாஸ் ஆகிருக்கு. அதே தான் இன்றைக்கும் பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி அந்த வந்த ரிசல்ட்டில் இருந்து 3 நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். நான் அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. 174158 அப்படிங்கிற நம்பர்ஸ் இந்த இன்னைக்கான ரிசல்ட் நம்பர்லேருந்து நாளைக்கு 3 நம்பர் பாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கலாம். அதனால் அதையும் பாருங்கள். 174158 அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா 741 இன்றைக்கி வந்தது மாதிரி வந்துச்சுன்னா 741 ஏன்னா 2 1 இருக்குது. 2 1ல் எனி ஒன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 7 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 4 வந்துடலாம், இல்லை 5 வரலாம். அது மாதிரி இந்த ரிசல்ட் 174158 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸில் இருந்து நாளைக்கு 3 நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஏன்னா நேற்று ரிசல்ட்டில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா 3 நம்பர் ரிப்பீட்டாக பாஸ் ஆகிருக்கு 158 அப்படிங்கிறது. இன்றைக்கி அதே மாதிரி நாளைக்கு ரிசல்ட்டில் பாஸ் ஆகும் அப்படின்னா இன்றைக்கி ரிசல்ட்டை பேஸ் பண்ணியும் பாருங்கள். ரிசல்ட்டை பார்த்தோன்னா 174158 இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாருங்கள். இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நான் எடுத்ததில் 1 இருக்குது, 5 இருக்குது, 2க்கு பதிலாக 7 இருக்குது. இங்கே 2 எடுத்திருக்கேன், அங்கே 7 இருக்குது. 15 இருக்குது, 2க்கு பதிலாக 7 இருக்குது. அடுத்தது 7க்கு பதிலாக 2 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லுங்கள். ரிசல்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தோன்னா 1க்கு பதிலாக 6, 7க்கு பதிலாக 2 அல்லது 4, 5க்கு பதிலாக 0 அல்லது 9, 8 அப்படின்னா 8க்கு பதிலாக 3, 8 எடுக்கல, 8க்கு பதிலாக 3. எயிட்டோட பவர் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3. அதனால் இந்த ரிசல்ட்டு பிளேஸை நல்லா பார்த்துக்கோங்க. 174158 இதிலேருந்து 3 நம்பர்ஸ் வரலாம். எனி ஒன் நம்பர் பவர் நம்பர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். பவர் நம்பர்ஸ் தான் கீழே கொடுத்துருக்கேன். அதை பேஸ் பண்ணி சார்ட்டில் பாருங்கள். என்னோடய சாய்ஸ் 1 to 5 இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா. இதில் பார்த்தோம் அப்படின்னா 174 இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 177 இருக்குது, 170 இருக்குது, 117 இருக்குது. பார்த்துக்கோங்க. 17 இருக்குது. இங்கே 12 இருக்குது. இங்கே 170 இருக்குது. 0க்கு பதிலாக 5 வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் என்னோட ஒரே இது வந்து 1 to 5 பாக்ஸ். இல்லை அப்படின்னா அதோட பவர் நம்பர்ஸ். செகண்ட் கேஸிங் என்ன அப்படின்னா ரிசல்ட் பாருங்கள். இதிலேருந்து 3 நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். செகண்ட் கேஸிங் பார்த்தோம் அப்படின்னா நேற்று கொடுத்த சார்ட்டே தான் இன்றைக்கி எடுத்துருக்கேன். நேற்று பார்த்தோம் அப்படின்னா 887 அப்படின்னு பாஸ் ஆகிருந்துச்சு. 887 இன்னைக்கு அதே பாக்ஸில் இருந்து 568 அதே பாக்ஸில் இருக்கக்கூடிய நம்பர் தான் 568. கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா 658 அப்படின்னு எடுக்கலாம். அதே பாக்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர் 658. 6க்கு வந்து 158 அப்படிங்கிறது ரிசல்ட் இன்னைக்கு பாஸ் ஆகிருக்கு. இல்லை அப்படின்னா மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னாலும் 658. நாளைக்கு வந்து 1ஓட பவர் 6 அப்படின்னு வந்துச்சுன்னா 66 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 66 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இப்போ இந்த பாக்ஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா 2 658 இருக்குது. 658 658. இப்போ 1க்கு பதிலாக 6 வந்துச்சு அப்படின்னா 658 வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். 658 658 இருக்குது அந்த பாக்ஸில். 66 இருக்குது, 55 இருக்குது, 88 இருக்குது. அதனால் டபுள்ஸ் வரும் நினச்சிங்க அப்படின்னா 66 55 88 இந்த பாக்ஸில் இருக்கிறதுனால சொல்கிறேன். 66 இருக்குது, 55 இருக்குது, 88 இருக்குது. இதை பாருங்கள். இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ரிசல்ட் நம்பர், பேலன்ஸ் நம்பர். அடுத்து இப்போ நான் ஏற்கனவே கொடுத்ததில் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி பார்க்க சொல்லியிருந்தேன். ரிசல்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 1 4 5 7 8 அப்படிங்கிற 5 நம்பர் இருக்குது. 1 4 5 7 8 இந்த 5 நம்பரில் 3 நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணுங்கள், கரெக்டாக அப்சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்க முடியும். இந்த 1 4 5 7 8 அப்படிங்கிறத பேஸ் பண்ணி எனி 2 நம்பராக சூஸ் பண்ணுங்கள். ஆல் போர்டில் வின் பண்ணலாம். 1 4 5 7 8 எகைன் 1 வரும் அப்படின்னு நினச்சேன்னா 1 பேஸ் பண்ணி பாருங்கள். 5 வரும் நினச்சா 5 பேஸ் பண்ணி பாருங்கள். 8 வரும் நினச்சா 8 பேஸ் பண்ணி பாருங்கள்.
அது இல்லாமல் என்ன நம்பர்ஸ் இருக்குன்னா 4 இருக்குது, 7 இருக்குது. இப்போ 7 இப்போ இன்னைக்கு 5 வந்ததுனால நாளைக்கு 4 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா பி போர்டில் இப்போ 4 எங்கே இருக்க 4 பேஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க ரிசல்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸாக. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டு எடுத்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா 1 to 5 பாக்ஸு அதோட பவர் நம்பர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.